Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குனா கீழ descriptionல லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின further information அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணனும் இன்ட்ரஸ்ட் இருக்குனா கீழ உள்ள நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் further டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. Actually என்னோட Aari Embroidery classesல வந்து 90+ stitches நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பிசினஸ் ஓரியன்டா நான் என்னோட பிரைடல் ப்ளவுசஸ் நான் ரெடி பண்ணும்போது என்னென்ன புது விஷயங்கள் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேனோ அதை எல்லாத்தையுமே கோர்ஸ்ல வந்து ஸ்டிச்சஸா நான் ஆட் பண்ணி அதையும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய நீங்க ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் கத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைம் டியூரேஷன் வச்சுப்பாங்க. இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஸ்டிச்சஸ் வந்து சொல்லி தருவோம், நீங்க இதை முடிச்சிடணும், அதுக்கப்புறம் வந்து சொல்லி தர மாட்டோம் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. பட் நம்மளோட கிளாஸஸ் வந்து டைம் ஷெட்யூல் கிடையாது, டியூரேஷன் கிடையாது கோர்ஸுக்கு. ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வர டவுட்ஸ் எங்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். தென் வந்து நான் என்னோட பிஸ்னஸில் நான் பிரைடல் ப்ளவுசஸ் பண்ணும்போது நான் என்னென்ன புது விஷயங்கள்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறனோ அதையும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல்லுமே வந்து நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக நீங்கள் பிஸ்னஸ்க்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் போகிறதுக்கு என்னோட கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரைடல் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். நான் வந்து அந்த ப்ளவுஸோட சாரீ வந்து வச்சுருக்கேன். இந்த சாரீ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த சாரீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர். ஆக்சுவலாக நம்ம வந்து காமனாக வந்து ப்ளவுசஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா, சாரீ எடுத்தோம் அப்படின்னா இந்த கலர் எல்லாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர். இது வந்து கோல்டு கலர் சாரீ வித் பிரான்ஸ் ஃபினிஷிங்கில் வருது. பிரான்ஸ்னால் அந்த தாமிரம் கலர், காப்பர் கலர்னு சொல்லுவோம்ல அந்த கலர். இந்த காப்பர் வயர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கலரில் இருக்கும். ஸோ அந்த ஃபினிஷிங்கில் சாரீ ஃபுல்லுமே வந்து ஜரினா காப்பர் ஜரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ளவுசஸ் இந்த மாதிரி சாரீஸ் வரும்போது காமனாக எல்லாரும் சூஸ் பண்ணுற ஒரே விஷயம் இந்த டல் கோல்டு மாதிரி இல்லை ஆன்டிக் ஃபினிஷ் அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். அந்த டிசைன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பாருங்கள், இது ஒரு நெக்கு வந்து போட் நெக் மாடலில் கொடுத்துட்டு கீழே ஒரு ட்ராப் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் பாருங்க, இதுலேயும் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ப்ளவுஸ் அப்படின்னா ப்ளவுஸோட கலர் வந்து இந்த சாரியோட கலரில் அப்படியே இருக்குது பிளைனாக. அதுக்கப்புறம் சாரியில் உள்ள புட்டாஸ் வந்து இந்த பிரான்ஸ் கலரில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பார்டர் வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்லீவில் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் வந்து அவங்களே வந்து இந்த ப்ளவுஸை ஃபுல்லுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு இந்த இடத்துல இப்படி வேணும் அப்படின்றத கரெக்டாக தெளிவாக சொன்னாங்க. நார்மலாக வந்து நம்ம இந்த மாதிரி பிரான்ஸ் கலர் வரும்போது ஆன்டிக் ஃபினிஷ் மாதிரி தான் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து இதுக்கு சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி. பட் இது வந்து நான் ஃபுல்லுமே பண்ணது வந்து ஃபுல்லுமே கோல்டு தான். அந்த கஸ்டமர் வந்து இந்த மாதிரி பிரான்ஸ் கலர் வரும்போது ஒன்று இந்த லக்ஷ்மி பெண்டன்ட் யூஸ் பண்ணுவாங்க, காயின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு பெண்டன்ட்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு காயின் மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுங்க, காயின் வித் இந்த கொடி டிசைன் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆக்சுவலாக பார்டரை ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு தான் நிறைய கஸ்டமைஸ் பண்ணாங்க. ஏன்னா ஸ்லீவில் வந்து ஒரு பார்டர் இருக்குது. பார்டர் மேலே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கு வந்து எப்படி இருக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்டரில் நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், பார்டர் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வராது. நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் அந்த பார்டரை மைண்டில் வைக்காமல் நம்ம ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பார்டர் மேலே பண்ணும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் கிளம்ஸியாக அப்படி ஒரு மாதிரி அந்த டிசைன் வந்து அட்ராக்டிவாக தெரியாது. ஸோ அந்த பார்டரை என்ன அப்படின்னு நம்ம நுணுக்கமாக வாட்ச் பண்ணிவிட்டு இந்த பார்டருக்கு மேலே இது பண்ணால் இது நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி தெளிவாக பிளான் பண்ணி அந்த கஸ்டமர் வந்து எனக்கு இப்படி இப்படி வேணும், எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணேன். ரொம்ப கிராண்டாக வந்தது. பார்டரில் வந்து கீழே ஒரு கொடி டிசைன் மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர் வந்த மாதிரி இருந்தது. அந்த டிசைனை அப்படியே வந்து ஹைலைட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்டர் கீழே உள்ள பார்டர், அதுக்கு மேலே ஒரு பார்டர் வந்து ஒரு லேயர் வந்து பிளெயினாக கோல்டு பார்டர், அந்த பிரான்ஸ் கலர் பார்டர் இருந்தது. ஸோ அந்த பார்டர் மேலே வந்து காயின் ஒர்க் வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் அந்த பார்டர் எனக்கு பிளெயினாக தெளிவாக எனக்கு தெரியவும் செய்யணும் அப்படின்னாங்க அந்த கஸ்டமர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணோம். அப்புறம் பேக்கில் வந்து நெக்கோட ஷேப் சொல்லிட்டு காயினுக்கு சென்டரில் எனக்கு இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு இப்படி தான் ஒர்க் வேணும், சென்டரில் உள்ள பீட்ஸ் இந்த சைஸில் இருக்கணும், அவுட்டர் லைன் பீட்ஸ் வந்து இந்த சைஸில் இருக்கணுன்றது முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக கஸ்டமைஸ் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக ரொம்ப கிராண்டாக வந்திருக்கு. அடுத்து வந்து டிசைனை வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம்.
நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிளவுஸோட பேக் நெக் டிசைன். இந்த பேக் நெக் ஸ்டார்டிங்ல வந்து பாருங்க, இது ஆக்சுவலா போட் நெக் மாதிரி மேல வந்து நெக்கு க்ளோஸ் ஆச்சுட்டு நெக்குக்கு கீழே வந்து ஒரு டிராப் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த நெக்கோட ஷேப்ல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 லேயர்ஸ் வந்து ஜரி த்ரெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் ஒரு லேயர், அதுக்கப்புறம் மீட்டர் செயின் ஒரு லேயர், அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் ஒரு லேயர். இந்த மீட்டர் செயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து கோல்டு பேஸ் ஒயிட் மீட்டர் செயின் போடுவோம். பட் இந்த பிளவுஸோட கலர் வந்து கோல்டு கலர் பிளஸ் பிரான்ஸ் கலர் இருக்கிறனால நான் வந்து இந்த மீட்டர் செயின் வந்து கொஞ்சம் கோல்டு மீட்டர் செயின் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது வந்து ஃபுல்லா பிரைட்டா ஒயிட்டா இருந்துச்சுன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அதனால கொஞ்சம் டார்க் ஷேட் இருக்கிற மாதிரி எல்லோ கலர்ல கோல்டு கலர்ல மீட்டர் செயின் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் மாதிரி ஒரு உள்ள நடுவுல ஒரு மோத்தி பீட்ஸ், அதை சுத்தி வந்து சுகர் பீட்ஸ் ஒரு லேயர் அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த 2 ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு மோத்தி பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ் வர மாதிரியும் இன்னொரு ஃப்ளவருக்கு நடுவில் ஒரு காயின் வர மாதிரியும் காயினுக்கு வெளியில ஒரு மோத்தி பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் வர மாதிரியும் ஃபுல்லுமே வந்து ஃபில் பண்ணேன். அப்புறம் பிளவுஸ் ஃபுல்லா அங்கங்க புட்டாஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 மோத்தி பீட்ஸ் 3 சுகர் பீட்ஸ் வந்து அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்ல வர மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. பேக் நெக் வந்து கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். காயின் இருக்கு, காயின் வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும். பட் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்டா இருக்கும். இந்த ஸ்லீவ் பாருங்க, இதுதான் வந்து ஸ்லீவ். ஸ்லீவ்ல வந்து ஒரு பாதி ஸ்லீவ் அளவுக்கு பார்டர் இருக்கு. ஸோ பார்டர் மேல ஒர்க் பண்ணணும். அந்த கஸ்டமர் வந்து கேட்டாங்க, இந்த பார்டர்ல மேல் பகுதி வந்து கொஞ்சம் பிளைன் பார்டரா இருந்தது, கீழே வந்து டெக்ஸ்சரோட இருந்தது பார்டர். ஸோ ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் போட்டு இருந்தது. அந்த டிசைன் மேலேயே அப்படி வந்து ஹைலைட் பண்ற மாதிரி நான் வந்து இந்த கர்தானா கோல்டு கலர் கர்தானா பிளஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து ஹைலைட் பண்ணேன். இந்த ஃப்ளவர் பாருங்க, அப்படியே வந்து கர்தானா போட்டு ஹைலைட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப கிராண்டா இருந்தது. இதுல வந்து கோல்டு ஐ ஷேப் ஸ்டோனு கோல்டு ரவுண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மோத்தி பீட்ஸும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா கிராண்டா இருந்தது. இந்த ஸ்லீவோட எண்டில் வந்து பேக் நெக்ல பண்ண அதே சேம் டிசைன். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு பார்டரை வந்து செப்பரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லேயர் வந்து காயின் யூஸ் பண்ணிட்டேன் பேக் நெக்ல பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளைன் பார்டர் அப்படியே பிளைனா விட்டுட்டு இந்த பிளைன் பார்டரோட அந்த ஸ்டார்டிங் பிளேஸ்ல ஒரு லேயர் வந்து காயின் ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கங்க புட்டாஸ் வந்து பேக் நெக்ல நம்ம என்ன பண்ணோமோ அதே புட்டாஸ் வந்து கொடுத்துட்டேன். இதே சேம் டிசைன் தான் இன்னொரு ஸ்லீவ்லயும் நான் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃப்ரண்ட்ல வந்து பேக் நெக்ல பண்ண டிசைன் அதே டிசைன் வந்து ஃப்ரண்ட்லயும் பண்ணியிருக்கேன். பாருங்க, ஃப்ரண்ட்ல ஒரு சைடு மட்டும் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சைடு. இப்போ இந்த பிளவுஸோட டிசைன் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பிகினராக நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்ஸ் போடக்கூடிய ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் போதும். இந்த நெக் ரவுண்டில் உள்ள ஒர்க் வந்து நீங்கள் சூப்பராக எடுத்து பண்ணலாம். பிளவுஸ் பண்ணும்போது இப்போ ஒரு டிசைன் இந்த டிசைன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டிசைனில் உள்ள எல்லா விஷயமும் நீங்கள் ஒரே பிளவுஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நீங்க வந்து இதுல உள்ள ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு அதை ஒரு பிளவுஸா ரெடி பண்ணி நீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிளவுஸ்ல இன்னொரு பார்ட்டை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் டைரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் அந்த லிங்க் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.